மிளகு சீரகம் கறி மசாலா போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சிட்டா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு 1-2 சுற்றிடுவோம். போட்டேன் குறைன்னு சுற்றணும். உங்களுக்கு என்ன டிஷ் செய்ய போகிறேன்னே சொல்லலை. ரொம்ப காஃப் அக்காவுக்கு சளி காஃபுக்கு இன்றைக்கி சின்ன வெங்காயம் பெப்பர் ஈரல் மசால் பண்ண போகிறேன். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு சளி ஓடியே போயிடும். இதை குறைப்பாக சுற்றிட்டு வரணும். அளவு குறைப்பாக சுற்றிக்கோங்க. இதை எடுத்து பவுலில் மாற்றிடலாம். இப்போ ஈரல் பெப்பர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டுருக்குறேன். ஆயில் காஞ்சிச்சு. நம்ம அந்த 1-2 சுற்றின வெங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் அந்த ஆயிலில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். அந்த பச்சை வாசனை போகணும். ஆனியனில் கொஞ்சம் பச்சை வாசனை, ரொம்ப பச்சை வாசனை போகணும் இல்லை, கொஞ்சம் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு ஈரல் செஞ்சிங்கனாப்பா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அந்த காப்பு கோல்டு அதுக்கெல்லாம் ரொம்ப 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 நல்லது. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா மிளகு போட்டு செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் போட்டிங்க நான்வெஜ்ஜில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வித்தியாசமாக சூப்பராக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அது கொஞ்சம் நறுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் அள்ளி எவ்வளோ தேவையோ அதை எடுத்து வாட்டரில் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சோன்னா அதை எடுத்துகிட்டு உரிச்சிங்கன்னா தொலியை சீக்கிரமாக நம்ம உரிச்சிடலாம். உரிச்சதுக்கப்புறம் இப்படி மிக்சியில் சுற்றி, எங்கள் அம்மா இப்படி தான் 1-2 மிக்சியிலே சுற்றிடுவாங்க நறுக்காமல். அது நம்ம அந்த மசால் தொக்கு செய்யும்போது கொஞ்சம் முழுசாக இருக்காது. அதுக்காக தான் இது கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். போதும். நம்ம அந்த கறி மசால் பட்டை, மிளகு, ஜீரகம் அதெல்லாம் அந்த தூள் பண்ணதை போட்டுருவோம். சோம்பு பவுட்ரு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூனு. இப்போ நம்ம சால்ட்டு போட்டுடலாம். இந்த ஸ்பூனுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். மிளகு தான் அக்கா அதிகமாக சேர்ப்பேன். 2 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். இது காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அக்கா சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டது சாரி சொல்ல மறந்துட்டேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மெயின் கேரக்டரே இப்போ தான் போட போகிறோம். என்னது ஈரல். அக்கா வெறும் மஞ்சத்தூள் தான் போட்டு பரட்டி வச்சுருக்கிறேன். அதை போட்டுடலாம். வெங்காயம் அளவு அக்கா 200 கிராம் எடுத்திருக்கேன். ஈரல் 1/4 கிலோ. இதை போட்டு நல்லா பரட்டிட்டு உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வீட்டில் பெப்பர் தூள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அக்கா காரம் உப்பு சால்ட் எல்லாம் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு காரம் தேவைன்னா வெறும் பெப்பர் மட்டும் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. காப்பு இருக்கிறவங்க இன்னும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது. பெப்பர் 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். சளி போகணுங்கிறதுக்காக. இந்த மசால் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும்பா. இந்த தொக்கு பண்ணி பாருங்கள். சளி இருக்கும்போது இந்த மசால் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே நம்மளுக்கு சளி மோஷன் வழியாவோ வாய் வழியாவோ நம்ம இருமும் போதோ வந்துடும். அவ்வளோ நல்லா இந்த பெப்பர் மசாலா சூப்பராக இதாகும். இந்த ஈரல் பெப்பர் மசாலா இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். காஞ்ச மிளகாவை நம்ம மிளகாத்தூளுக்கு பதிலாக காஞ்ச மிளகா வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈரல் வெந்துருச்சான்னு காமிக்கிறேன். நம்ம கட் பண்ணால் ஈரல் கட் ஆகணும். இந்த கட் ஆகிடுது பாருங்கள். அதனால் இந்த தெரியுதாப்பா, இந்த கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இப்படி கட் ஆகணும். அப்போ ஈரல் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ இறக்கிடலாம். சுட சுட ரைஸ் வச்சுட்டு, ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அப்படியே போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சளி எல்லாம் வெளியே வந்துடும். இன்றைக்கி அக்காவுக்காக தான் இது பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு எனக்குமே காஃப் ரொம்ப இருக்குது. அவங்க வெளியே போய்ட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. சளி காஃபெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சளி தான் பிடிக்குது. அதுக்கப்புறம் ஃபீவர் வந்துடுதுப்பா. போகவும் மாட்டேங்குது. எப்படியும் 15 days ஆச்சும் ஆகுது. கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கணும். நல்லா அந்த மாதிரி நான்வெஜ்ஜில் நல்லா சூப்பு, இந்த மாதிரி ஈரல் மசாலு தொக்கு இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா தான் அது போகுது. இது நல்லா காரசாரமாக சாப்பிட்ணும். வயிற்றுக்கு ஒத்துக்காதவங்க கொஞ்சம் மிளகாத்தூளை கம்மி பண்ணிட்டு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா காஞ்ச மிளகாய் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி மெத்தட்னா காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்துட்டு அதை நம்ம மிளகு கூட போட்டு ஆட் பண்ணோம்னா மிளகாத்தூள் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆல்ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். செஞ்சு பாருங்கள். பெப்பர் மசாலா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அக்காட்ட சொல்லுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு உடனே சளி எப்படி நம்மளுக்கு ரிலீஃப் ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வித்தியாசமாக நல்லா காரசாரமாக நம்மளுக்கு அந்த காய்ச்சல் சளி எப்போ சாப்பிட்றதுக்கு வாய்க்கு டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி. நல்ல ஈரல் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணுன்னு செஞ்சுருங்க. அக்கா அந்த ஈரல்லே மஞ்சப்பொடி போட்டு பரட்டி வச்சுட்டேன். அதனால தான் உங்களுக்கு மஞ்சப்பொடி போடுறது நான் காமிக்கலன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.